Okay, the next one, rights and duties of partners. Partnership rights and duties பார்க்கலாம் ஓகேவா. The mutual rights and obligations are usually started in a partnership deed. In the absence of any deed, the provisions of the Partnership Act as started below will apply. That means nothing but here what given means the mutual rights பரஸ்பர உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு கூட்டாண்மையிலையும் ஒப்பாவணத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் டீடுன்னு சொன்னோம் இல்லையா, அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த ஒப்பாவணம் பார்ட்னர்ஷிப் கூட்டாண்மையோட ஒப்பாவணம் அந்த டாக்குமெண்ட்டில் குறிப்பிட்டிருக்கும். என்னென்னா அவங்களோட ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்னன்னு குறிப்பிட்டிருக்குமாம்மா. அப்படி குறிப்பிடாத பட்சத்தில் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கூட்டாண்மை சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரைட்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன ரைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸோட ரைட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா. ரைட் டு டேக் பார்ட் இன் பிஸ்னஸ், வியாபாரத்தில் பங்கு பெறும் உரிமை இருக்குது. ஓகேவா. எவ்ரி பார்ட்னர் ஹாஸ் எ ரைட் டு டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது வியாபாரத்தில் மேலாண்மையில் பங்கு பெறும் உரிமை ஒவ்வொரு கூட்டாளிக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா. எவ்ரி பார்ட்னர் ஹாஸ் ரைட் டு டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். தட் மீன்ஸ் ஒவ்வொரு கூட்டாளிக்கும் அந்த மேலாண்மையில் பங்கு பெறுறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அதான் ஃபஸ்ட்டு ரைட்ஸ். செகண்ட் ஒன், ரைட் டு பி கன்சல்டட், ஆலோசனை கூறும் உரிமை. எவ்ரி பார்ட்னர் ஹாஸ் த ரைட் டு பி கன்சல்டட் இன் all the matters concerning the firm. The decision of a majority will prevail in all routine matters, but where the matter is of a fundamental importance, such as admission of a new partner, change in the nature of business, etc., decision must be unanimous. தட் மீன்ஸ் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நடவடிக்கைகளோடு தொடர்புள்ள அனைத்து தகவல்களையும் ஆலோசனை கூற ஒவ்வொரு கூட்டாளிக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா. என்ன ஒரு மேட்டர் நடந்தாலும் அதில் என்ன பண்ண முடியும், கன்சல்டேட் பண்ணணும். எல்லா கூட்டாளிகளும் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கூடயும் டிஸ்கஸ் பண்ணி ஆலோசனை பெற்று தான் ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஒவ்வொரு கூட்டாளிக்கும் அதுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறாங்க. சரியா. கூட்டாண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பான்மையோரின் முடிவை தான் இறுதியாக இருக்குங்கிறாங்க. அதாவது டிஸ்கஷன் பண்ணி அதில் நிறைய பேர் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த டெசிஷனை அப்படின்னு பார்த்து அது மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு டெசிஷன் எடுப்பாங்களாம். ஓகேவா. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூ அட்மிஷன் ஆகிறாங்க, ஒரு கூட்டாளியை புதுசாக சேர்த்தணும் அப்படின்னு இருந்தால் எல்லாத்துக்கிட்டையுமே என்ன பண்ணுவாங்க, கன்சல்ட் பண்ணி அப்புறம் தான் சேர்த்துவாங்களாம். சரியா. ஒரு மனதாக முடிவெடுக்கிறதுக்கு அங்கே உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கட்டாயமாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் ஏ செகண்ட் ரைட்ஸ். தேர்ட் ஒன், ரைட் டு அக்சஸ் டு புக் ரெக்கார்ட் அண்ட் டாக்குமெண்ட். கணக்கு புத்தகங்கள், ஆவணங்கள் மற்றும் பத்திரங்கள் பார்வையிடும் உரிமை எல்லாத்துக்குமே இருக்குங்கிறாங்க. எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் ஆஃப் அக்சஸ் டு ஆல் ரெக்கார்ட்ஸ். ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் எல்லா ரெக்கார்ட்ஸையும் பார்க்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறாங்க. அண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டு எக்ஸாமின் அண்ட் காப்பி தம். அவங்க என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணிக்கலாம், பார்க்கவும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதர்வைஸ் எக்ஸாமின் காப்பி ஏதாவது நகல் எடுத்தும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அதர்வைஸ் அவங்க பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு காப்பி அவங்கக்கிட்ட வச்சுக்க கூட அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ரைட் டு ஷேர் ப்ராஃபிட். லாபத்தில் பங்கேற்க உரிமை பார்த்தீங்கன்னா எவ்ரி பார்ட்னர் இஸ் என்டைட்டில் டு ஷேர் த ப்ராஃபிட் இன் த அக்ரி ரேஷியோ. If no profit sharing ratio is specified in the deed, they must be shared equally. அதாவது ஒவ்வொரு கூட்டாளியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்புக்கொண்ட விகிதத்தில் ரேஷியோ படி, ஒத்துக்கிட்ட விகிதத்தில் அவங்க ரேஷியோ படி அவங்க லாப விகிதத்தை பிரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி எதுவும் சமமாக விகிதங்கள் எதுவும் குறிப்பிடலை அப்படின்னா, ரேஷியோவில் பிரிச்சுக்கல, அந்த மென்ஷன் பண்ணல அந்த டாக்குமெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் பிரிச்சுக்கணும், ஷேர் பண்ணிக்கணும், அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் fifth one, right to receive interest. A partner has the right to receive interest on loan advanced by him to the firm at the agreed rate, and where no rate is a stipulated interest at 6% allowed. That means வட்டி பெறும் உரிமை இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டாளியும் தான் பெறும் கடனுக்கு முன்பணத்துக்கும் ஒப்புக்கொண்ட விகிதத்தில் வட்டி செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பார்ட்னரும் அவங்க கடன் வாங்கியிருந்தா, பார்ட்னர்ஷிப்லேயே கடன் வாங்கியிருந்தா அதுக்கு கொடுக்க வேண்டிய ரேஷியோவில் அவங்க என்ன கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா. ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர் இயருக்கு 6% வட்டி முன்கூட்டியே நிர்ணயிச்சிருப்பாங்களாமா. சரியா. இது நடைமுறை
வழக்கமாக இருக்குங்கிறாங்க. அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்குது, இது அவங்களோட ரைட்ஸும் அப்படிங்கிறாங்க. சரியா? பர் ஆனம் பர் இயருக்கு என்ன ஒரு ஆண்டுக்கு வந்து 6% வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அதாவது பார்ட்னர்ஷிப்லேயே கடன் வாங்கியிருந்தால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ரைட் டு பி indemnified. That means தொடரும் உரிமை அப்படிங்கிறாங்க. Every partner has the right to be indemnified by the firm for all act of other partners in the ordinary course of the business. He has a further right to receive back any amount spent by him on behalf of the firm. Only thing is he must have acted prudently. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடரும் உரிமை அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு வியாபாரத்தில் அனைத்து செயல்களிலும் தலையிட அந்த கூட்டாளிக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறாங்க. அந்த பார்ட்னருக்கு எல்லா செயல்லையும் அவன் என்ன பண்ணலாம், தலையிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அது அவன் இன்டர்ஃபியர் ஆகலாம், எல்லா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லையும் அவன் இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஏதாவது அவன் வந்து செலவு பண்ணியிருந்தா அவன் என்ன பண்ணியிருக்கான் பாரு, அந்த பார்ட்னர்ஷிப்க்கு அவன் ஏதாவது செலவு பண்ணியிருந்தாலோ அமௌண்ட் வந்து அவன் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அதை திரும்ப மறுபடியும் அதை எடுத்துக்கிறதுக்கும் அவனுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. கூட்டாளி எப்பயும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது அவனோட ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க. Next 7th one, right to use partnership property for the business. கூட்டாண்மை சொத்துக்களை வியாபார நலனுக்காக பயன்படுத்தும் உரிமை அப்படிங்கிறாங்க. எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு யூஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். கூட்டாண்மை நலனுக்காக மற்றும் நோக்கத்திற்காக மட்டுமே கூட்டாண்மை சொத்துக்களை பயன்படுத்தணும், அதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது பார்ட்னர்ஷிப்போட ப்ராப்பர்ட்டியை பார்ட்னர்ஷிப்காக மட்டும் அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் செலவு பண்ணணும், அந்த ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே. 8 to 1, ரைட் டு ரிட்டையர், விலகும் உரிமை அப்படிங்கிறாங்க. எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் எ ரைட் டு ரிட்டையர் ஆஸ் எ per the terms of the deed or with the consent of the other partners. In case of partnership at will, he can retire at any by giving period notice to other partners. ஒவ்வொரு கூட்டாளிக்கும் மற்ற கூட்டாளியோட பர்மிஷனோட கூட்டாண்மை பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா விதிமுறைக்கு உட்பட்டு கூட்டாண்மையிலேருந்து விலகும் உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டாளிக்கும் மற்ற கூட்டாளிகிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி நான் இந்த மாதிரி நான் வெளியே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, என்னால் முடியல, என்னோடய பிஸ்னஸ் இந்த மாதிரி லாஸ் ஆகுது, என்னால் இதுக்கு மேலே கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசி அவங்க ரிட்டையர் ஆகிக்கலாம், விலகி கொள்றதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கூட்டாளி ஒருவர் பார்த்தீங்கன்னா தன்னோட விருப்பப்படி அவன் விலகிட்டான் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டணும் அப்படிங்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எப்போ வேணாலும் அவர் விலகிக்கலாம், அந்த ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ரைட் டு கண்டினியூ. கூட்டாண்மையிலிருந்து தொடரும் உரிமை அப்படிங்கிறாங்க. எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு கண்டினியூ இன் த ஃபர்ம். ஹி cannot be expelled except in accordance with the partnership deed. That means nothing but கூட்டாண்மை தொடரும் உரிமை இருக்குது. ஒவ்வொரு பார்ட்னருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் தொடரும் உரிமை உண்டு அப்படிங்கிறாங்க. கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தால் தவிர அவரை வெளியேற்றும் உரிமை யாருக்குமே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் அவன் வந்து வெளியே இந்த டைமுக்குள்ளே அவன் வெளியே போயிடணும் அந்த மாதிரி ஏதாவது மென்ஷன், இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெளியே வரலாம். அதர்வைஸ் அவன் என்ன பண்ண தேவையில்லை, வெளியே வர தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த ரைட்ஸ் ஆஃப் பார்ட்னர். ஓகேவா? ரைட்ஸ் ஆஃப் பார்ட்னரில் நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 டோட்டலி 9 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா?